السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم وبه نستعين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد. ஒரு இஸ்லாமியரான மனிதர் மனித முடியினை வியாபாரம் செய்வது கூடுமா கூடாதா என்பது ஒரு கேள்வி. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை கண்ணியப்படுத்தியுள்ளான். மனித குலத்தினை கண்ணியப்படுத்திய ரப்பு தஆலா அவனுடைய ஒவ்வொரு பார்ட்டுகளையும் பகுதிகளையும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியுள்ளான் என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதனுடைய கை கால் உடல் உறுப்புகள் மட்டுமல்ல, அவனுடைய கை நகங்களையும் அதே போன்று முடியினையும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அப்படி இருக்க ஒரு ஆணிடமிருந்தோ அல்லது பெண்ணிடமிருந்தோ அவனுடைய ஹயாத்து காலத்தில் அல்லது மரணித்த பிறகு அவனிடமிருந்து எடுக்கப்பட்ட முடியினையும் அல்லது நகத்தினையும் விற்பது அல்லது தானமாக கொடுப்பது இது தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது அது மட்டுமல்ல, உடல் உறுப்புகளில் எந்த ஒரு பொருளையும் விற்பதோ அல்லது தானமாக கொடுப்பதோ கூடுமானது அல்ல, அது தடை செய்யப்பட்டது தான். முடி அல்லது நகம், இதனை சாதாரணமான மனிதருடைய அந்த முடியினையும் அந்த நகத்தினையும் கண்ணியப்படுத்துவதோ அல்லது அதை இழிவுபடுத்துவது கூட கூடாது. அதை விற்பதும் கூடாது. மேலும் அவனுக்கு விக்கு போன்றது வைப்பதும் கூடாது. உயிரினங்களின் மேலில் உள்ள அந்த முடியினையும் பறித்து அதனால் உருவாக்கப்பட்ட ஆடைகள் அல்லது தலை தொப்பிகள் போன்றவைகளெல்லாம் சில இடங்கள் உருவாக்குவதுண்டு. செம்மறி ஆட்டினுடைய அந்த முடி, அது போன்றவைகளுக்கப்பட்ட போர்வை, தொப்பிகள், தொட்டர்கள் போன்றவைகள் எல்லாம் இருக்கும்போது அதில் கூட மனிதனுடைய முடி இணைக்கப்படாத இருக்க வேண்டும். இப்படியாக இருந்து அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏதாவது ஒரு முடி இணைக்கப்பட்டிருந்தால் அந்த ஒரு ஆடையினையோ அல்லது அந்த ஒரு பொருளையோ பயன்படுத்துவதும் கூடுமானது அல்ல. இதுதான் இஸ்லாத்துடைய சட்டம். இது 4 மதுஹபுகளிலும் இதே போன்றுதான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா எல்லாம் நன்கறியக்கூடியவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.